நிறைய பத்தி நம்மள மாதிரி நல்ல பத்தி இருக்குது. ஆனா பொண்டாட்டிய ஒரு சில விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லணும்னா இப்போ வெளியே போகும்போது நிம்பிள் புடவை தான் கட்டிட்டு வரணும், சுடிதார்லாம் போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லும். ஆனா நிம்பிள் மட்டும் எப்படி டிஃபரெண்டா இருக்குது? நான் டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை. இப்போ என்ன, நான் உன்னை ஏன் கூட்டு போய் சுடிதார் வந்தேன்னு உனக்கு தெரியணும். ஆஞ்சி சொல்கிறேன். ம் நான் 10th படிச்சுட்டு இருந்திருப்பேன்டி. அப்போ ஒரு நாள் எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட வந்துட்டு, ஏங்க நான் சுடிதார் போட்டுக்கிட்டுமான்னு கேட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா அந்த காலத்து ஆளுன்றனால வேணான்ட்டாரு. அப்போ எங்கள் அம்மா அப்படியே என்கிட்ட வந்துட்டு, தம்பி அம்மா சுடிதார் போட்டுக்க வாப்பான்னு கேட்டாங்க. ஆனால் அந்த டைமில் எங்கள் அம்மா சுடிதார் போட்டு நம்ம கூட வெளியே வந்தா நம்ம ஸ்கூல் பசங்க தெருவில் இருக்க பசங்களாம் கிண்டல் பண்ணி சிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு, அம்மா நீ அதெல்லாம் போடக்கூடாதுமா அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன். ஆனால் அம்மா அதை பெருசாக மனசில் வச்சுக்கல, அப்படியே விட்டாங்க. அதுக்கப்புறமா டைம் போயிடுச்சு. காலேஜெல்லாம் முடிச்சுட்டு சென்னைக்கு வேலைக்காக வந்தேன்டி. இங்கே வந்து பார்த்தா பொண்ணுங்களாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி எப்படியோ ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கடி. அன்னைக்கு தான் புரிஞ்சது, பொண்ணுங்களுக்கும் ஆசை இருக்கும், அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைப்பாங்கன்னு. அன்னைக்கு யோசித்தேன், நம்ம அம்மாவை அன்னைக்கு சுடிதார் போட விட்டுருக்கலான்னு. இன்னைக்கு வரைக்கும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பா தான் அவர் பொண்டாட்டி எதுவுமே பண்ண விடலை. ஆனால் நான் என் பொண்டாட்டி எல்லாமே பண்ணுன்னு நினைக்கிறேன்டி. ஜி ம் நிம்பள மாதிரி பொண்ணு மனசை புரிஞ்சு நடந்துக்கிற பத்தி கிடைக்க நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நான் கூட தான்டி உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கேன். சரி, ஷாப்பிங் பண்ணியாச்சு, மாலுக்கு போயாச்சு, கோவில் வந்தாச்சு, அடுத்து பீச் போயிடலாமா? ஜி பீச்சுக்கு இன்னொரு நாள் போலாமா? நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குது. அதுவும் இல்லாம நம்மளுக்கு கூட நிறைய நேரம் இருக்கணும்னு தோணுது. வீட்டுக்கு போலாமா? நீ சொல்லி அன்னைக்கு நான் கேட்காம இருந்திருக்கேனா? வீட்டுக்கே போயிடலாம், ஹா, ஜி. தேங்காவை சாப்பிட்டு இப்படி போயிடலாம். ஹா